அவமானப்பட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மையை தவிர, நான் இந்த அவமானத்த சொன்னேன் அப்படின்னா, அதுக்கு இந்த அவமானம் எனக்கு யாரால வந்துச்சுங்கிறவங்க மனசு சங்கடப்படும். இன்னும் மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கானே இவ்வளோ உயரத்துல போயும். ம். அவமானப்பட்டு ஒரு இடத்துலயுமே ஒரு கலைஞனா போய் கிரவுண்ட்ல நிக்க போகும்போது எவ்வளோ அவமானப்பட்டிருப்போம். ம். நாம பேசிக்கலாவே என்ன சின்ன பிள்ளையில பக்கத்துல யாருமே நிக்க விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு கொடூரமா இருப்பேன் நானு. சரிங்களா? இந்த மாரி நெறையா பாடல்கள் பாடி, இப்போ லாஸ்ட்ல கூட வந்து நெறையா பாட்டுகள் பாடி, படம் வர்ற வரைக்கும் என் வாய்ஸ் நினச்சிக்கிட்டு இருப்பேன். திடீர்னு பார்த்தா படம் வந்தோன்னே என் வாய்ஸ் இருக்காது. ம். தியேட்டருக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டி போயிருப்பேன். போய் படம் பார்க்கும்போது பார்த்தா என் வாய்ஸ் இருக்காது. ஒரு ம். வெற்றியை வெற்றி கனியை அடிச்சிட்டோம் அப்படின்னா, அதை அப்படியே வச்சுட்டு அடுத்தது நோக்கி பயணிக்கணும். அதனால தான் நம்மளுக்கு வயசு போகிறதும் தெரிய மாட்டேங்குது. ம். ஒரு தேடல் இருக்கிறதுனால நம்ம இன்னும் அந்த சுறுசுறுப்பாகவே கருதுறோம். 2 பக்கத்துமே தவறுகள் இருக்கலாம். ம். ஆடியன்ஸ் பக்கமும் தவறு இருக்கலாம். கலைஞர்கள் பக்கத்துலேயும் தவறு இருக்கலாம். ஆனால் எது கேலியாக பார்த்தாலும் அவங்க பெருமையாக பார்த்தாலுமே நாங்கள் வந்து கலாச்சார தூதுவர்கள். அது கலைஞர்கள் வந்து அதை தன்னை உணர்ந்து அவங்க நம்ம என்ன பண்ணியிருக்குன்னு உணர்ந்து நம்ம கலையை சுத்தமாக செஞ்சு திறமையாக செஞ்சு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற ஒரு கேட்டகரியில் நீங்களும் வரணும் ம். அப்படிங்கிறத கலைஞர்களுக்கு நான் வேண்டுகோளை வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்னீங்க இப்போ நிறைய கஷ்டங்கள் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பர்ட்டிகுலரான ஒரு கஷ்டம் வரும்போது, நம்ம அப்பதான் ஒரு 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 பாயிண்ட் எடுப்போம். நம்ம அங்க வந்து ரீச் ஆகுறோம். அதுக்கப்புறம் இந்த நாள நான் திரும்பி பார்க்கும்போது, நான் அங்க சந்தோஷப்படுவேன் அப்படின்ற ஒரு 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 விஷயம் இருக்கும்ல. அந்த மாதிரினா நான் கஷ்டப்பட்டதுல இதுதான் ரொம்ப அவமானப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு தருணம். அது அவமானப்பட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மையை தவிர, நான் இந்த அவமானத்தை சொன்னேன் அப்படின்னா, அதுக்கு இந்த அவமானம் எனக்கு யாரால வந்துச்சுங்கிறவங்க மனசு சங்கடப்படும். இன்னும் மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கானே இவ்வளோ உயரத்துல போயும். ம். இதெல்லாம் மறந்துட்டு போகலாமே, அவன் பெரிய மனுஷன் தன்மையாக பேசுகிறான், இதெல்லாம் போய் யாவும் வச்சிருக்கான்னு சொல்லி அவங்க மனசு சங்கடப்படுத்தக்கூடாது. ம். 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 அவமானப்பட்டு ஒரு இடத்துலையுமே ஒரு கலைஞனா போய் கிரவுண்டில் நிற்க போகும்போது எவ்வளோ அவமானப்பட்டிருப்போம். நாம பேசிக்கலாவே என்ன சின்ன பிள்ளையில பக்கத்தில் யாருமே நிற்க விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு கொடூரமாக இருப்பேன் நான். சரிங்களா? இந்த மாதிரி பிறவியிலேருந்தே அவமானம்னு சந்திச்சு தான் இப்போ அதுக்கப்புறம் நிறையா பாடல்கள் பாடி, இப்போ லாஸ்ட்டில் கூட வந்து நிறையா பாட்டுகள் பாடி, படம் வர்ற வரைக்கும் என் வாய்ஸ் நினச்சிக்கிட்டு இருப்பேன். திடீர்னு பார்த்தா படம் வந்தோன்னே என் வாய்ஸ் இருக்காது. ம். தியேட்டருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டி போயிருப்பேன். போய் படம் பார்க்கும்போது பார்த்தா என் வாய்ஸ் இருக்காது. ம். டிவியில் ஒரு இந்த என்னோட இது வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் குடும்பத்தோட என் ஊரே உட்கார வச்சு பார்த்துருப்பேன். திடீர்னு பார்த்தா நான் எதிர்பார்த்தா டிவியில் வராது. கடைசி நேரம் வரைக்கும் ஆடில் போடுவாங்க. ம். இப்படிலாம் நிறையா ஒரு இதெல்லாம் நடந்துருக்குது. ம். ம். அதெல்லாம் வந்து ஒரு இப்போல்லாம் வந்து அசால்ட்டாக கடந்து போயிருது. முன்னாடிலாம் பக்கு பக்குன்னு இருக்கும் போச்சே அப்படின்னு. இப்போ ஒன்று போகுது அப்படின்னா ஏதோ ஒன்று பெருசாக கிடைக்க போகுது. ம். அதனால் வர்ற ஏமாற்றங்களை ஏற்றுக்க, வெற்றியை வந்து சந்தோஷப்படு ரொம்ப பெருசாக கொண்டாடிட்டுனா அதுலேயும் முடங்கி போயிடக்கூடாது. ஒரு வெற்றியை வெற்றி கனியை அடிச்சிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே வச்சுட்டு அடுத்தது நோக்கி பயணிக்கணும். அதனால தான் நம்மளுக்கு வயசு போகிறதும் தெரிய மாட்டேங்குது. ஒரு தேடல் இருக்கிறதுனால நம்ம இன்னும் அந்த சுறுசுறுப்பாகவே கருதுறோம். ஓகே. அந்த காலத்துல அதாவது சினிமா இந்த மாதிரி யூடியூப் இந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லாத ஒரு டிவியே அங்கங்க ஒரு வீட்ல இருக்க காலத்துல நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிறது மேலோங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிவி எல்லாமே வந்துச்சு. இப்போ அகைன் வந்து நாட்டுப்புற பாடல்களை நீங்க எல்லாருமே வந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத பூஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. இன்னுமே வந்து கிராமப்புறத்துல ஒரு ஒரு திருவிழா அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, ஒரு நையாண்டியா இருக்கட்டும், ஒரு நாட்டுப்புற பாடல்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாலும் அவங்கள வந்து சில பேர் வந்து கேலி பொருளாவே பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? கிராமத்திலே இருக்கீங்க, கிராமத்துல எங்களை கூப்பிடுறீங்க, ஆனா வந்து நீங்க எங்களையே கேலி பொருளாவும் எங்களை ஒரு விளையாட்டு பொருளாவும் பார்க்கறத நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? 2 பக்கத்துமே தவறுகள் இருக்கலாம். ம். ஆடியன்ஸ் பக்கமும் தவறு இருக்கலாம். கலைஞர்கள் பக்கத்துலேயும் தவறு இருக்கலாம். ஆனால் எது கேலியாக பார்த்தாலும் அவங்க பெருமையாக பார்த்தாலுமே நாங்கள் வந்து கலாச்சார தூதுவர்கள். ம். ம். எங்களுடைய வாழ்வியலே வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம நாடு எப்படி இருந்துச்சு, எப்படி வாழ்ந்தாங்க, என்ன சாப்பிட்டாங்க, என்ன பேசுனாங்க, என்ன உடை உடுத்துனாங்க அப்படிங்கிற அந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரிய பண்பாடு கலாச்சார விழுமியங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் அந்த கலைஞர்களுடைய வேலை. அது கலைஞர்கள் வந்து அதை தன்னை உணர்ந்து அவங்க நம்ம என்ன பண்ணியிருக்குன்னு உணர்ந்து நம்ம கலையை சுத்தமாக செஞ்சு திறமையாக செஞ்சு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற ஒரு கேட்டகரியில் நீங்களும் வரணும் ம். அப்படிங்கிறத கலைஞர்களுக்கு நான் வேண்டுகோளை வச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ ஆடியன்ஸுக்கும் இது வந்து உங்களுடைய கலை, உங்கள் மண்ணின் கலை, உங்கள் மண்ணோட கலைஞர்கள். நாங்கள்லாம் லண்டனில் பிறந்தோம், அமெரிக்காவில் பிறந்தோம் வரல. ம். தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் கலையை வளர்க்குறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற கலைஞர்கள். நாங்கள் உங்கள் பிள்ளைங்க. நீங்கள் தான் எங்களை வந்து பேணி காக்கணும். எங்கள் கலைஞர்களை நீங்கள் தான் காவந்து பண்ணணும். அது மக்களாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும்,
என் கலைஞர்களை நீங்கள் காவந்து பண்ணி வளர்த்தீங்கன்னா தான் நம்ம கலாச்சாரத்தை மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு சேர்க்க முடியும். அந்த பொறுப்புணர்வோட 2 தரப்புமே இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். என்னுடைய பாடல் படைப்பு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டேன். ஓகே, நம்மளுடைய படைப்பை வந்து நம்ம நாட்டவர் வந்து அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணாமல் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதை ரசிக்கிற ஒரு ஆட்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்லாம் போயிருப்பீங்களே, அங்கே வந்து நாட்டுப்புற பாடல்களை எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப விரும்பி கேட்குறாங்க சார்? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டை விட வெளிநாடுகளில் வந்து நம்மளுடைய தமிழும் நம்மளுடைய கலையும் நம்மளுடைய பாரம்பரிய பண்பாடு பன்மடங்கு பெருகி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. பேச்சு கூட யதார்த்தமாக வழக்கமாக பேசிக்கும் போது கூட தமிழில் பேசுறது வெளிநாடுகளில் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் பேசியிருந்தாங்கன்னா என்னமோ இவர் என்னமோ லண்டன்ல இருந்து இவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த மாதிரி இவங்க பார்த்தா பயங்கரமாக இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க. தாய்மொழியை நம்ம பேசணும், நம்ம வளர்க்கணும், அடுத்த தலைமுறைக்கு நம்ம மொழியும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு இது. குழந்தைங்கள்ட்ட கூட இங்கே வெளிநாடுகளில் வந்து நாங்களும் போகும்போது சொல்லுவோம், சில ஊர்களில் சில நாட்டில் சொல்லிட்டு வருவோம், உங்கள் குழந்தைகளுக்கு வந்து தமிழை சொல்லிக் கொடுங்க, பேச்சு வழக்கம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. சார் அதுதான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தா அங்கே ஸ்கூல் வச்சு தமிழை சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறையா பண்ணுறாங்க. எல்லா விழாவையும் சிறப்பாக கொண்டுறாங்க. நம்ம நாட்டில் வந்து அது குறைஞ்சிட்ருக்கு. அது கொஞ்சம் மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்குது. இந்த நிலை மாறணும். நம்ம உடுத்துகிற உடையாக இருக்கட்டும், உண்ற உணவாக இருக்கட்டும், குடிக்கிற நீராக இருக்கட்டும், எல்லாமே நம்ம மூதாதையர்கள் நம்மளுக்குன்னு அழகாக படைச்சி வச்சுருக்கிறாங்க. அவங்க வழிகாட்டுதல் படி நம்ம வாழ்ந்தோம்னா 100 வயசை தாண்டி நம்ம இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு எல்லா இதையும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம தான் வந்து சாப்பாட்லேயும் மேற்கத்திய முகத்திலேயே எல்லாத்துலேயுமே போய் நம்மளுடைய அடையாளங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடையாளங்கள் அழிகிறதுனால நம்மளுடைய வாழ்நாள் ஆயுட்காலமும் குறையுது, நோய் நொடிகளும் நிறையா வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்கூட தெரியுது. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போட்ட பெரியவங்களுக்கு எந்த நோய் நொடியும் கிடையாது. இப்போ வெத்தலை பாக்கா சொல்லிட்டு அதை போட்டு பான்புராக்கு ஆன்ஸு அப்படின்னு வித்தியாசப்படுத்திட்டு எல்லாம் டெக்னாலஜினாலும் உடம்பை தான் கெடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா பெரியவங்களுடைய வழிகாட்டுதல் படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம பூமியும் நம்ம சாமியும் நம்மளும் நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன்.